வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது வாழை இலையோட பயன்கள். வாழை இலைனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், அதில் ஏன் சாப்பிட்றோம், அதை ஏன் பழங்காலத்துல இருந்தே நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாகட்டும் மற்ற எந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தட்டு பயன்படுத்த மாட்டாங்க, வாழை இலை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ முன்னோர்கள் அதை பயன்படுத்திருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு அறிவியல் இது இருக்குது. அதனால தான் அதை காலமாக பழங்காலத்திலிருந்தே அந்த வாழலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேற எத்தனையோ இலைகள் இருக்குது, தாமரை இலை இருக்குது, தேக்கு இலை இருக்குது, பெருசாக இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் அதை பயன்படுத்த மாட்டோம். இன்னொன்று அதை பயன்படுத்தினா கூட இந்த வாழை இலையில சாப்பிட்ற சுவை அதில் வராது. வாழலை எப்போவுமே நம்ம அதில் சாப்பிட்டோம்னா அந்த உணவுக்கு ஒரு தனி சுவை வந்துடும். அதாவது ஒருத்தங்க ஒரு கொஞ்சமாக சாப்பிட்றத அந்த வாழலையில் சாப்பிட்டோம்னா, தட்டில் சாப்பிட்றத விட வாழலையில் சாப்பிட்டோம்னா ஒரு 4 படி சோறு அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வாழலைக்கு உள்ளது. ஏன் அப்படி இருக்குது? வாழலை நம்ம சூடாக சாப்பிடும்போது அந்த வாழலையோட சேர்ந்து அந்த வாழலையில் உள்ள அதாவது பச்சையம் என்ன செய்யுதுன்னா நமக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. பச்சையம் அது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று அந்த வாழை இலையில இந்த பாலிபினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால அது நம்மளோட வயதான தோற்றம், வாழ்க்கை முறை நோய்கள் மற்றும் ஒரு சில புற்றுநோய்களை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த வாழலையில அந்த சத்தெல்லாம் இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னா, வாழலையில வைட்டமின் ஏ, கால்சியம், சிட்ரிக் அமிலம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அதில் சாப்பிடும்பொழுது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கிய ரீதியாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்துலேருந்தே வாழலையில இது பண்ணுறாங்க. தினந்தோறும் வாழலையில சாப்பிட்ற ஒருத்தவங்களுக்கு அவங்க கொஞ்சம் இளமையாக தான் தோற்றம் அளிப்பாங்க. அவங்களுக்கு முதுமை தோற்றம் எளிதில் வராது. இன்னொன்று அவங்களுக்கு வியாதிகள் குணமாகும், வயிற்றுப்புண் குணமாகும். வயிற்றுப்புண் இருப்பவர்கள்லாம் அந்த வாழலையில சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுப்புண் குணமாகும். அதுக்கப்புறம் நாட்பட்ட நோய்கள் கூட சில தோல் நோய்கள் எல்லாம் குணமாகும். இப்படிப்பட்ட தன்மை இந்த வாழலைக்கு இருக்கு. வாழலை சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படுத்தாது. எப்படின்னா இப்ப இந்த காலத்துல நாகரிகம் கருதி இந்த பிளாஸ்டிக் தட்டு, பச்சை கலர்ல இலை போல வடிவத்துல உள்ள பேப்பர் பிளேட் அதுலெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன்னா வாழலை எல்லா நேரமும் கிடைக்கிறதும் இல்லை, அது விலை அதிகம்ங்கிறதுனால அந்த பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சிக்கனம்னு நினச்சி இந்த பேப்பர் தட்டிலெல்லாம் பரிமாறுறாங்க. ஆனால் அதில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டில் இருக்கிற சுவை கூட அந்த பேப்பர் பிளேட்டில் சாப்பிடும்போது குறைந்து விடுகிறது. ஒரு மாதிரி நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. வாழலையில் சாப்பிட்டா நமக்கு ஒரு திருப்தி, ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்கும். ஆன்மீக ரீதியான திருப்தியும் கிடைக்கும் வாழலையில சாப்பிடும்பொழுது. வாழலை நிறைய பயன்கள் தரக்கூடியது. நிறையனா அதாவது எந்த இடம்னாலும் பாருங்க, ஒரு பேப்பர்லாம் சாப்பாடு தந்தாங்கன்னா அது உடலுக்கு வயிற்றுக்கு கூட நன்மை பயக்காது. வாழையில தலைவாழை இலை போட்டு அதான் சாப்பாடு அந்த காலத்துல போடுவோம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட நிறைய பேர் ஹோட்டல்ல கூட என்னன்னா போனாங்கன்னா வாழலை போட்டு சாப்பாடு தருவாங்களான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பேப்பர்னா என்னதான் நல்லா அதை கழுவி தந்தாலுமே அது நமக்கு ஒரு எச்சி தட்டுங்கிற மாதிரி அந்த எச்சி அதை சரியா கழுவிப்பாங்களான்னு தெரியாது. இன்னொன்று நன்றாகவே கழுவினாலும் அதில் சோப்பு எல்லாம் போடும் பொழுது அதில் நிறைய ரசாயனங்கள் கலந்துக்கும். சரியா கழுவலைன்னா அந்த பிளேட்ல கூட தட்டில் கூட ரசாயனங்கள் இருக்கும். அதோட தான் அவங்க வச்சு கொண்டு வந்துருவாங்க அந்த டிஃபன்லாம் கொண்டு வரும்போது. அதனால எப்பவுமே நம்ம ஹோட்டலுக்கு போறவங்க நிறைய பேர் விரும்புறது வாழலை போட்டு சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. வாழலைன்னா ஒரு தட்டில் வச்சு தரும் பொழுது அது நல்ல ஒரு சுவை மட்டுமில்லை, அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்னொன்று வாழலையில நம்ம சாப்பிடும் பொழுது என்ன செய்வோம்னா தண்ணீர் தெளிப்போம். முதல்ல தண்ணி தெளிச்சு அது லேசாக கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். அதனால வாழலையில உண்மையில வாழலை மிகவும் சுத்தமானது தான் தட்டை விட. ஆனால் வாழலையில அதாவது திறந்த வழியில தானே இருக்கும், அதனால அதுல சில நுண்ணுயிர்கள் கூட இருக்கலாம். நம்ம அந்த தண்ணீர் தெளிக்கிறதுனால அவையெல்லாம் அப்படி நீங்கிவிடும். இன்னொன்று அந்த வாழலையில தண்ணீர் தெளிக்கிறதுனால வாழை இலை நல்ல ஸ்திரத்தன்மை, நல்ல கெட்டியாகும். அது கிளியாது லேசில். இன்னொன்று அதனால அதில் வாழலையில தண்ணீர் தெளிக்கிறோம். இன்னொன்று வாழலையில தான் நம்ம கட்டு சாதம் கூட வாழலையில தான் கட்டி கொண்டு போவாங்க.
வாழையில கட்டி ஒரு பேப்பரில் பொதிஞ்சு தான் கொண்டு போவாங்க எங்கேயுமே கட்டு சாதம். எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் கட்டுவாங்க. எப்படின்னா வாழையிலையும் வந்து இந்த அடுப்பில் காட்டி லேசாக வாட்டிக்கிடுவாங்க. எதுக்கு வாட்டுறாங்கன்னா வாழையில எந்த தன்மையிலையும் கிளியாது. நன்றாக வாட்டிட்டு அதுக்கப்புறம் அது சோறு அந்த கூட்டுகள் எல்லாமே வச்சு அது குழம்பு வேணால் தனியாக எடுத்துக்கிடுவாங்க. இல்லை குழம்பெல்லாம் போட்டு ரசி கூட அதில் வச்சு பார்சல் போடுவாங்க. இல்லைன்னா அந்த கலவை சாதங்கள்லாம் கொண்டு போனாங்கன்னா சுற்றுலாலாம் போகும்போது கூட நிறைய பேர் 2 நாளைக்கு கூட சாப்பாடு செய்து கொண்டு போகிறாங்க. கெடவே கிடாது. என்ன ஆனாலும் வாழை இலையில கொண்டு போகும்பொழுது அது கிடாது. இதனால கெட்டு சாதமும் இன்னும் அதிக சுவை கூடி விடும். அதில் சாப்பிடும் பொழுது மக்கள் நல்லா சாப்பிட முடியும். பிளாஸ்டிக் இதுலலாம் நம்ம சாப்பிட்டோம்னா எங்கே போனாலும் அந்த பிளாஸ்டிக்கு கீழே போடும் பொழுது அது மக்காமல் கிடக்கும். பூமிக்கு நல்லது இல்லை. மண் வளம் குறையும். அங்கே கிடக்கும்போது மண் வளம் மட்டும் இல்லை, அதில் கிடக்கும்போது பல ஆண்டு ஆனாலும் அது மக்காது. அதை என்னென்னா அந்த கால்நடைகள் தான் என்ன செய்யும், எதையாவது இலைகள் சாப்பிடுவோம், அதுவும் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே தெரியாமல் போயிடுச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே செமிக்காது. செமித்து வெளியே வராது. வயிற்றுக்குள்ளேயே இருந்ததுக்கு பலவித உடல் உபாதை கடைசியில் அதுக்கு உயிரை கூட எடுத்துரும். அதனால அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததில்லை. வாழையில சாப்பிட்டோம்னா கீழே தூக்கி போட்டோமா ஒரு வாரத்திலே அது மக்கி அப்படியே தண்ணிலாம் மழைலாம் பெய்தா கூட அது அப்படி மண்ணோடு மண்ணாகி அது உரமாகத்தான் போகும். மண்ணுக்கு உரம் வாழை. அதனால வாழையில ரொம்ப விசேஷமானது. இன்னொன்று வாழை இலையில சாப்பிட்றது போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது எப்படி போடணும்னா தலைவாழை இலையாக இருந்தாலும் அந்த இலை நம்ம பார்த்தபடி தான் இருக்கணும். இப்படி நம்ம பார்த்து தான் இருக்கணும். அந்த அந்த கூம்பு வடிவத்தில் இருக்க பகுதி இந்த பக்கம் இடது பக்கம் நம்ம இருக்கணும். இந்த இன்னொரு பகுதி இந்த பக்கம் இருக்கணும். அப்படி போட்டு தான் நம்ம சாப்பிடணும். மாற்றி போட்டு சாப்பிடவே கூடாது. கல்யாண வீடுகள்லாம் பார்த்து தான் நமக்கு இலையெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே வைக்கலைன்னா கூட நம்ம சரியாக போட்டு சாப்பிடணும். மாற்றி சாப்பிட எந்த பெரியவங்கெல்லாம் பார்த்தா விட மாட்டாங்க. இப்படி சாப்பிடக்கூடாது, இலையை மாற்றி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு வாழையிலையை எப்படி மடக்கணும் அப்படின்னு சொல்லி. வாழையிலே இலைகள்ல சாப்பாடுலாம் வச்சு பரிமாறின பிறகு நம்ம அதை மடக்கும் போது எப்பவுமே நம்ம திருமண வீடுகளாகட்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற எந்த விழாவாகட்டும், எங்கனாலும் நம்ம அந்த இலையை மடக்கும் பொழுது மேலிருந்து இப்படி கீழ் நோக்கி தான் அதுக்கு தூக்கி மடக்கி மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல மிச்சம் அந்த கருவேப்பிலை மற்றும் வேண்டாததுகள்லாம் அந்த கீழ்ப்பகுதியில தான் இருக்கும். அப்போ மேல் நோக்கி அதை தூக்கி மடிக்கிறத விட மேலே எடுத்து கீழ் நோக்கி மடிக்கணும். இன்னொரு காரணம் சொல்வார்கள், நமக்கு ஒரு உறவினர் தான் சாப்பாடு தந்தாலும் நம்ம அப்படி மடிக்கும் பொழுது மிகவும் திருப்தி நமக்கு சாப்பாட்டில். இன்னும் இந்த பந்தம் தொடரணும், அவங்களோட உள்ள உறவு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இந்த நல்ல நிகழ்ச்சி, இப்போ திருமண வீடுகள்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் இந்த வீடுகளில் நிறைய இப்படி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், நல்லதாகவே நடக்க வேண்டும்னு ஒரு இதுக்காக தான் மேலிருந்து கீழே நோக்கி இலையை மடிக்கணும். ஆனால் இறந்த வீடுகளில் மட்டும், இறந்த வீடுகளில் சில வீடுகளில் நம்ம சாப்பிடும் பொழுது, இறந்த வீடுகளில் விசேஷங்கள் வைக்கும் பொழுது அங்கே சாப்பிடும் பொழுது மட்டும் மேலிருந்து கீழே இலையை மடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி மடிக்கக்கூடாது. கீழிருந்து அந்த இலையை தூக்கி மேல்புறமாக மடிக்க வேண்டும். ஏனென்றால் இனி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த வீட்டில் வரக்கூடாது. எல்லோரும் நல்ல ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும். கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நல்ல ஆயுசு இருக்க வேண்டும் இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இலையை கீழிருந்து மேலாக மடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழை இலையோட மகத்துவத்தையும் அதை எப்படி போட்டு சாப்பிடணும், அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு, அது எப்படி நம்மளோட சுவையை, சாப்பாட்டு சுவையை அதிகரிச்சு நம்மளை நல்லா சாப்பிட வைக்குது, அது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.